இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியே வேதத்திலிருந்து ஒரு 5 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு இடைவிடுகிற காரியத்தை பார்ப்போம். அது மத்தேயுவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 1-5 வசனங்கள். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியில இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கின்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கு போதாமல் இருக்கும்படி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வந்தபோது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் ஒவ்வொரு அதிகாரத்திலையும், இந்த மத்தேயுவின் புஸ்தகத்தில் அவர் பிரசங்கித்து கொண்டு வந்த ஒவ்வொரு நாளிலும் பரலோக ராஜ்யத்துக்கான காரியங்களை ஓமைகளாக சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறதை பார்க்க முடியும். அநேக ஓமைகளை ஆண்டவர் சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதுல ஒரு ஓமை தான் இந்த 10 கன்னிகைகள். எல்லாருக்கும் நம்ம தெரியும். 10 கன்னிகைகள் சொன்னா யாருக்கு தெரியாதவர்களே இருக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்க. வேலை இந்த நாட்கள் இது பிரசங்கிக்கப்படுகிறதா என்று தெரியல. ஆனால் இந்த இந்த காரியத்தை கேட்டதுமே என்ன செய்யும்? 10 கன்னிகள் புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் என்று நமக்கு தெரிந்துவிடும். பிரியமானவர்களே, ஏன் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கான இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார்? பரலோக ராஜ்யத்துக்குள்ள, அந்த கல்யாண சாலைக்குள்ள கடந்து செல்வதற்கு புத்தியுள்ளவர்கள் கடந்து சென்று விட்டார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்களுக்கு போய் அதை ஆயத்த பண்ணி வருவதற்குள் கதவு அடைக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. அதுக்குள்ள என்ன செஞ்சிட்டார்? வந்து தட்டுறாங்க. அவர் என்ன செய்ய, உங்களை அறியேன் என்று சொல்லிவிட்டார். இவங்களும் தீவெட்டிகளோடு தான் கடந்து சென்றார்கள். புத்தியுள்ளவர்களும் தீவெட்டிகளோடு கடந்து சென்றார்கள். மணவாளன் வருகிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. இப்ப எப்படி நமக்கு தாமதமாகி கொண்டு இருக்கிறதோ, கிறிஸ்துவின் வருகை தாமதித்து கொண்டு இருக்கிறதோ, ஒருவேளை நாம் தூங்கி விடுவதற்கு கூட காலம் தாமதமாகி கொண்டு இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். தூக்க மயக்கம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வசனம் எழுத இருக்கிறது. அநேக நேரங்களில் தூக்க மயக்கம் வந்தால் ஜெபிப்பதற்கு நமக்கு என்ன செய்யாது? மனம் இருக்காது. அப்படியே கண்ணை சொருகும். அப்படியே நான் தூங்கிக்கிட்டே நேரத்தில் அப்படியே ஜெபம் பண்ணியிருக்கேன். ஒரு வார்த்தை வரும், 5 நிமிஷம் கழிச்சு ஒரு வார்த்தை வரும். அப்படியே தூக்கத்தில் தூங்கி தூங்கி விழுகிற மாதிரி. ஆனால் ஜெபித்து விட வேண்டும் என்பதுக்கு உங்களுக்கு எத்தனை விதமான டயர்னஸ் இருந்தாலும் தேவ சமூகத்தில் போய் ஜெபித்து விட வேண்டும். அப்போ தூக்க மயக்கம் அப்படின்னு எழுதப்பட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா. தூக்க மயக்கத்தின் நிமித்தம் எல்லாரும் தூங்குறாங்க. திடீர் மணவாளன் வந்து விட்டார். சொல்றாங்க, மணவாளன் வேண்டிய எல்லாம் எந்திரிச்சு ஆயத்தமாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஆயத்தம் உள்ளவர்கள் என்ன செய்றாங்க? அவங்க தீவெட்டிகளை என்ன செய்றாங்க? எடுத்துக்கொண்டு உள்ள போயிட்டாங்க. இவங்க போய் அவங்ககிட்ட கேட்குறாங்க, இது நேரம் கிடையாது, நீங்க போய் வாங்கிட்டு வாங்க, ஆயுதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆலயம், நம்ம ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆலயத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது, தனிப்பட்ட ஜெபமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் இந்த தீவெட்டி, இந்த நெருப்பு என்று சொல்கிற அக்கினி என்று சொல்லுகிறார், மணவாளனுக்கு எதிர்கொண்டு செல்வதற்கு அந்த தீப்பந்தம் என்று சொல்லப்படுகிற அந்த அபிஷேகம் நமக்குள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய பிரசனம் அந்த தீவெட்டி என்று வச்சுக்கோங்களேன். எண்ணெய், அபிஷேக தைலம். இந்த அபிஷேகம் எனக்குள்ள எப்பொழுதும் இருக்கிறதா? ஒருவேளை நல்ல இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு கொஞ்ச நாள் நல்ல ஆவியில் நிறைஞ்சு ஜனங்கள் என்னாச்சும் ஓடிக்கொண்டு இருப்பாங்க. நல்ல அந்நிய பாஷை பேசுவாங்க. நல்ல அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு சோர்வு வந்தவுடன், ஒரு பலவீனம் வந்தவுடன், இல்லை ஒரு நம்ம வேலைகள்லாம் முடிந்ததும் அப்படின்னு சொன்னால் அதில் அப்படியே மங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சு? இந்த தீவெட்டிகள் அமைந்து போகிறது போல அமைந்து விடுகிறது. அந்த தீவெட்டிக்கு ஊற்ற வேண்டிய எண்ணெய் இல்லாதபடிக்கு
அது என்ன செய்யாது? எரியாது. ஒரு விளக்கு எப்படி அந்த எண்ணெய் இருக்க வரைக்கும் பிரகாசமா எரியுமோ அது மாதிரி தான். அப்ப இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்குள் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த மேன்மை அது பிரகாசமா எரிய முடியாது. நம்ம அபிஷேகம் இல்லாதபடி ஒன்றுமே செய்ய முடியாது. அப்ப என்ன என்கின்ற அந்த அபிஷேகம் எனக்குள் குறைந்து இருக்கிறதா, அதை குறைய விடக்கூடாது என்பதற்கு நான் எப்பொழுதும் ஆயத்த உள்ளவனாய் இருக்கிறபடியாய் ஆண்டவர் உங்களோடும் என்னோடு பேசுகிறார். இந்த அபிஷேக தைலம் எனக்குள் எப்பொழுது என்ன செய்யணும்? ஆயத்தமாய் இருக்கணும். எப்போ வருவார் ஆண்டவர் தெரியாது. திடீர்னு அறிவிப்பு கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்கள் பிரகாசிக்கிறவர்களாய் காணப்படணும். அந்த நேரத்தில் நான் போய் நான் ஆயத்தமாய் வருகிறேன் என்பதற்கு ஒரு சாக்கு போக்கும் அங்கே ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது பிரியமானவர்களே. அப்ப ஒவ்வொரு நாளும் ஆவியில நிரம்பக்கூடிய ஒரு அனுபவத்திற்குள் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க ஒரு நாள் அனுபவம் அல்ல என்று சொல்லுகிறது போல, ஒரு நாள் அனுபவம் அல்ல, இல்ல ஒரு மாதத்தின் அனுபவம் அல்ல, முடிவு பரியந்த இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி வழிகிற மனிதன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிற அந்த வசனத்தின் நிமித்தமாய் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும், ஏதோ ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு மாத்திரம் சொல்லப்படவில்லை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம அறிந்து கொள்ளும்படி அழைக்கிறோம். அநேக அதை பார்த்த அபிஷேகம் என்றால் அப்படியே நமக்கு அது ஒரு நக்கலாக தோன்றுகிற அநேகர் உண்டு. அபிஷேகம் ஒண்ணுமே செய்ய முடியாது. அபிஷேகம் போச்சுன்னா போச்சு செய்ய அபிஷேகம் பெருமான் செய்ய பாடியிருப்பாங்க. அபிஷேகம் இல்லை, எல்லாம் போச்சு. அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைய முடியாது. இதுவும் ஒரு காரியம். அநேக காரியங்கள் ஆண்டவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். நம்ம அநேக காரியங்களை இதை பார்த்து சொல்லிக் கொண்டு வருகிறதை பார்க்குறீங்க. இந்த புதிய ஏற்பாட்டில் நீங்க மத்தேயுவின் புஸ்தகத்தை வாசித்து கொண்டு வரும்பொழுதெல்லாம் பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை சொல்லிட்டு வரும்பொழுது இந்த அபிஷேகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அபிஷேக தைலம் நமக்குள் ஒவ்வொரு நாளும் கொழுந்து விட்டு எரிகிறோம். என்னுடைய பலிபீடம் ஒவ்வொரு நாளும் அது கொழுந்து விட்டு எரிகிறதா இருக்கிறதா, அணிந்து போய் கிடக்கிறதா, இல்லை ஏதோ ஒரு மனித நிமித்தமா அது அப்படியே அமைக்கப்பட்டு கிடக்கிறதா, இல்லை எப்பொழுதுமே அது அப்படியே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருக்கிறதா என்று பார்க்க முடிய ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலை நம்ம இருக்கிறோம், எல்லாம் நீங்க உலகத்துல எவ்வளவு நீங்க பிஸியா இருந்தாலும் தேவ பிரசன்னத்துல எப்பயும் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படும்படி அழைக்கப்படுகிறோம். அபிஷேகம் குறைந்து போகாதபடிக்கு அழைக்கப்படுகிறோம். ஒரு உறவினர் வீட்டுக்கு கடந்து செல்வது நிமித்தம் என்னுடைய அபிஷேகம் குறைந்து போகுது என்று அந்த இடத்துக்கு போகாமல் இருப்பதே நல்லது. ஒரு இடத்துக்கு நீங்க கடந்து செல்வது நிமித்தம் அபிஷேகம் எனக்கு குறைந்து போகும் என்றால் அந்த இடத்துக்கு கடந்து செல்லாமல் இருப்பதே நல்லது. தேவனை காட்டிலும் மற்றொரு காரியம் முக்கியமல்ல. அபிஷேகத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம். அபிஷேகத்தில் அனலாக இருந்த ஜனங்கள் வேதத்தை கூட வாசிக்க முடியாத நிலைமைக்கு இருக்கிற அநேகர் உண்டு. அபிஷேகத்தில் நிரம்பி தழும்பிக் கொண்டிருந்த அநேக ஜனங்கள் இந்த நாள் ஜெபிக்காதபடி எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஏன்னா தூக்க மயக்கம் அவர்களை அமுக்கிவிட்டது, தூங்கிட்டாங்க. இப்ப மணவாளன் வந்தா என்ன செய்வாங்க? மறுதபிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேரம் கடந்து செல்வோம் என்பதற்காக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே, ஒருவேளை அபிஷேகத்தை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும்படி ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, அபிஷேகத்தை நீங்க எடுக்கக்கூடிய பிரயாசம் எவ்வளவா இருக்கிறது. தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து மனமாற தேவ சமூகத்தில் எத்தனை நாள் ஆகிவிட்டது ஜெபித்து, எத்தனை நாள் அபிஷேகத்தில் நிரம்பி எத்தனை நாள் ஆகிவிட்டது, ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்ட எத்தனை நாள் ஆகிவிட்டு என்று அலசி ஆராய்ந்து பார்க்கும்படியாக விரும்புகிறார். பரலோக ராஜ்யத்துக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரியம். அநேக காரியங்கள் இது ஒரு முக்கியமான காரியம். அபிஷேகம் இல்லைனா ஒண்ணுமே செய்ய முடியாது. அபிஷேகம் இல்லைனா ஜெபிக்க முடியாது. அபிஷேகம் இல்லைனா ஊழியம் செய்ய முடியாது. அபிஷேகம் இல்லைனா பரிசுத்தமாய் வாழ முடியாது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் விரும்புகிறார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து செல்வதற்கு மணவாளனை வரும்பொழுது எதிர்கொண்டு செல்ல அக்கினி ஜுவாலைகளாய் நாங்கள் தீவெட்டிகளைப் போல எரிந்து கொண்டு செல்வதற்கு அபிஷேக தைலத்தை எப்பொழுது நிரப்பி விடுவீரால் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்குள்ள குறைவுகளை எடுத்து போடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.